மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, முஃமின்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பின்னப்படுகிற சதிவலைகள் தற்போதைய ஒன்றிய ஆட்சியின் மூலமாக அது கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம், அறிகிறோம். அது குறித்த விவரங்கள் தெரியாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒன்றிய அரசினுடைய இஸ்லாமிய எதிர்ப்பு அந்த விஷயங்களை நாம் எல்லாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதாவது மாட்டுக்கறியில் துவங்கி மனிதக்கரியை உண்டு புசிக்கும் வரைக்கும் அவர்கள் செய்த அநீதங்கள் நிறைய ஏராளம் இருக்கிறது. ஆரம்பமாக மாட்டுக்கறி என்று ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு முத்தலாக், என்ஆர்சி, பாங்கு சொல்லக்கூடாது, ஜும்மா தொடக்கூடாது, வீதியில் தொடக்கூடாது, பள்ளிவாசல் இடிப்பு, அதே போல சில கோஷங்கள், அதே போன்று காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து, வக்ஃபு சட்டத்தில் புதிய சட்டங்களை புகுத்துதல், முஸ்லிம்களினுடைய வீடு இடிப்பு, முஸ்லிம்கள் அநியாயமாக கைது செய்யப்படுவது, முஸ்லிம்கள் சித்திரவதை செய்யப்படுவது, இது போன்று நிறைய விஷயங்கள் அவர்கள் செய்து 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 தமிழகத்திலும் மதுரையை சார்ந்த ஒரு ஊரில் கொண்டு வந்து அவர்கள் அந்த பிரச்சனையை நடத்தி கொண்டிருப்பதை நாம் இன்று வரை அறிந்திருக்கிறோம், பார்த்து வருகிறோம். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இப்படி இஸ்லாமிய விரோத ஆட்சியை அவர்கள் தவறாது கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அவர்கள் என்னதான் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சிகளை பின்னினாலும் சதிவலைகள் செய்தாலும் நிச்சயமாக இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்புடைய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் பாதுகாத்து வருகிறார். நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்று அல்லாஹ் சொல்வது போல இதை நாமே அருளினோம், நாமே பாதுகாக்கின்றோம். மனிதர்களாகி நாம் அவ்வப்பொழுது அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு நீதமான முறையில், நேர்மையான முறையில் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்பது வேறு என்றாலும் கூட அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாத்து வருகிறான். இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள், இஸ்லாமிய எதிரிகள் செய்த இந்த வேதனைகள், துன்பங்கள், இதை வேறொரு மார்க்கம் அனுபவித்திருக்கும் என்று சொன்னால் அந்த மார்க்கம் இந்த பூமியில் இல்லாமல் துடைத்தெறியப்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றும் அவர்கள் ஒழித்திட நினைக்க 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 இந்த இஸ்லாம் ஒருபுறம் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு காரணம் அல்லாஹ் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இதை அருளினோம், நாமே பாதுகாக்கிறோம் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, மாடு எங்களது கடவுள், அதை நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். எனவே இதை மாட்டை பலியிடுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, மாட்டுக்கறி உண்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்லி இஸ்லாமியர்களில் சிறுபான்மை மக்களில் பலர் மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்று அவர்களை கொன்று குவித்து கொலை செய்துவிட்டு மாட்டுக்கறிக்கு தடை விதித்துவிட்டு இந்த ஒன்றிய அதிகாரமுடையோர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதே மாடுகளை அறுத்து பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பல்லாயிரம் கோடி லாபங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாளேடுகளும் பத்திரிகைகளும் தகவல்களும் நமக்கு ஆதாரபூர்வமாக தெரிவித்ததை நாம் மறந்து விடுபவர்கள் அல்ல. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற இறைச்சிகளில் மாட்டுக்கறி தான் முதலிடத்தில் இருக்கிறது என்று அந்த செய்தி குறிப்பு கூறுகிறது. மட்டுமல்ல, கடந்த நிதியாண்டில் மட்டும் 34,392 கோடி மதிப்புடைய மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது என்பதை 2025 டிசம்பர் வந்த தகவல் இது. அதே போல நல்லோர்களே, மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகளில் இந்த இந்திய திருநாடு 3வது ஒரு பெரிய இடத்தில் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அரபு நாடுகள், UAE, அதாவது அல் இமாரத்துல் அரபிய்யத்துல் முத்தஹிதா என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டமைப்பு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், வியட்நாம், பங்களாதேஷ், மலேசியா, மிஸ்ர் என்று சொல்லப்படுகிற ஈஜிப்ட், இந்த நாடுகளினுடைய இறைச்சி சந்தைகளில் இந்தியாவினுடைய மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிற சந்தைகளில் இந்த நாட்டினுடைய சந்தைகள் எல்லாம் மிக முக்கியமானவை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல,
இப்படியெல்லாம் இவங்க செய்கிறாங்க ஒரு பக்கம். ஆனால் உள்நாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிறுபான்மை மக்களிடத்திலே மாடு எங்களுடைய கடவுள் என்றும் அதை நாங்கள் வணங்குகிறோம் என்றும் அதை வணங்கி வழிபடுகிறோம் என்றும், அதாவது யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பெரியதை வணங்கலாம், அதில் நாம் தலையிடக்கூடியவர்கள் அல்ல. நீ மாட்டை வணங்கினால் என்ன அல்லது குரங்கை வணங்கினால் என்ன, அதை பற்றி யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. அதே நேரத்தில் இப்படி நாங்கள் வணங்கப்படுகிற புனிதமாக நினைக்கும் ஒன்றை நீங்கள் அறுத்து பலியிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு இதே மாட்டை அறுத்து பேக்கிங் செய்து அயல் நாடுகளுக்கு அவர்கள் விற்பனை செய்கிறார்கள் என்றால் அப்ப இவங்க எதை சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கு விளக்கப்படுகிறது. சமீபத்தில் பிரக்யாராஜ் என்று சொல்லப்படுகிற, அதாவது அதனுடைய முந்தைய பேர் இலாஹாபாத் அல்லது அலகாபாத், அந்த ஊருக்கு பேரை மாத்திட்டாங்க. ஏன்னா அதுல அல்லாஹ் வருது அப்படிங்கிறதுனால இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் அதை மாற்றி வைத்து பிரக்யாராஜ் என்பதாக வைத்திருக்கிறார். அங்குள்ள அந்த கங்கையில் ஏதோ ஒரு திருவிழா, அவர்களுக்கென்ற ஒரு புனிதமான ஒரு திருவிழா. அந்த திருவிழாவிலே அந்த கங்கை நதியில் குளிக்க செல்லுகிறார் இஸ்லாந்து அந்த 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 மதத்தை சேர்ந்த ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மதகுரு. அந்த தகவல் நமக்கு தெரியும். அப்படி அவர் தன்னுடைய பரிவாரங்களோடு, தன்னுடைய கூட்டங்களோடு, தன்னுடைய பக்தர்களோடும் சாமியார்களோடும் அவர் ஒய்யாரமாக செல்லும் பொழுது அங்கிருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் அவரை அடித்து துரத்திய நிகழ்வை நாம் பார்த்தோம். அதாவது நாங்கள் எங்களுடைய மதத்தை மதிக்கிறோம், மதகுருவை போற்றுகிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டு அந்த இந்து மதத்தினுடைய உயர்ந்த உச்சாணியில் இருக்கக்கூடிய ஒரு மதகுருவை இப்படி அசிங்கப்படுத்தி அவருடைய பரிவாரங்களை அடித்து துரத்தி இருக்கிறார்கள். எதனால், ஏன் இப்படி இந்த மதகுருவை அடித்து துரத்தினர்? மதகுரு என்பதெல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிற இந்த சூழலில் அவர்களுடைய மதகுருவை அவர்கள் அடித்து துரத்துகிறார்களே, என்ன காரணம் என்று நாம் பார்த்தால் ஒன்றுமில்லை, அந்த ஒய்யாரத்தில் உள்ள அந்த சாமியார் இவர்கள் செய்யக்கூடிய மாட்டிறைச்சி அரசியலை வெளிப்படுத்தி காண்பித்தார். சிறுபான்மை மக்களை மாட்டினுடைய பெயரை சொல்லி கொலை செய்கிறாய், முஸ்லிம்களை பலியிடக்கூடாது என்று சொல்கிறாய், ஆனால் இதே மாடுகளை நீ அறுத்து பேக்கிங் செய்து அயல் நாடுகளுக்கு விற்பனை செய்து பல்லாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாயே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று சாமியார் கேட்டார். இது போல பல்வேறு விஷயங்கள். உடனே அவர் நீராட வர்றார், அவர் நீராட விடாதீங்க, அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்லி இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய நல்லூர்களே, நாம் இங்கு சிந்திக்க வேண்டியது, இவர்களை பொறுத்த வரைக்கும் மதமோ மதகுருக்களோ பெரிய விஷயம் அல்ல. அவர்கள் செய்யக்கூடிய திருட்டுத்தனமான அரசியலை எதிர்த்து யார் கேள்வி கேட்கிறாரோ அவரை காலவரையறையின்றி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் அவர்களை வேதனை செய்வதும் இவர்களினுடைய பிழைப்பாகி போனது. என அசத்தியத்தை எதிர்த்து ஒருவன் வந்து ஆட்சி செய்ய முடியாது. இஸ்லாத்தை அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணமே இதுதான். இஸ்லாம் சத்திய மார்க்கம். இஸ்லாம் வந்தால் நாம் இப்படி போலித்தனமான அரசியல் செய்ய முடியாது, மக்களை ஏய்க்க முடியாது, நம்முடைய ஆட்சியை பாதுகாக்க முடியாது, கோடிகளுக்கு அதிபதியாக நாம் வலம் வர முடியாது என்ற கவலை அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தால் தான் இஸ்லாத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள், இஸ்லாமியர்களை எதிர்க்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில இஸ்லாமியர்கள் அவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு அவர்களது ஆதரவு கிடைப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவன் சொல்றபடி இவன் கேட்கிறான். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இவர்கள் செய்திடும் இவ்வளவு பெரிய இஸ்லாமிய எதிர்ப்புகளால் இவர்கள் இதுவரைக்கும் சாதித்தது என்ன? ஆரம்பத்தில் சொன்னது போல மாட்டுக்கரையில் ஆரம்பிச்சு இவன் மதுரைக்கு சமீபமாக உள்ள ஊர் வரைக்கும் வந்து நின்றிருக்கிறார்கள். இவர்கள் செய்த இந்த இஸ்லாமிய எதிர்ப்பில் இவர்கள் சாதித்தது என்ன என்று நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் ஒன்றுமே இல்லை, வெறும் ஜீரோ தான். இப்படி கூட கேட்கலாம், அதுல என்ன ஜீரோன்னு சொல்றீங்க? நம்முடைய உயிரினும் மேலான பாபரி மசீதுடைய இடத்தை அவர்கள் அபகரித்துக் கொண்டார்களே, காரியம் சாதித்துக் கொண்டார்களே. ஒரு விஷயத்தை நல்ல கவனிக்கணும், பாபரி மஸ்ஜித் விவகாரத்தில் நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு நீதமான முறையில் தான் நாம் போர் செய்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இதையும் மீறி வல்லவனின் சக்தி என்று ஒன்று இருக்கிறது. மஸ்ஜிதுகள் எப்படிப்பட்டது? வன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் யாவுமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன்தான் அதற்கு முதலாளி, அவன்தான் அதற்கு மாலிக். எனவே அவனுக்கு உடமையான அந்த சொத்தை பாதுகாக்கும் அதீத சக்தியும் திறமையும் ரப்பிடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள், அநீதம் இப்பொழுது தலை தூக்கி இருந்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள்
அல்லாஹ் இந்த பூமியில் தன்னுடைய சொத்துக்கான ஒரு தீர்ப்பை நிச்சயமாக வழங்காமல் இந்த பூமியை அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்பதுதான் உண்மை. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்துல் முத்தலிப் காபாவினுடைய முதல் பொறுப்பாளராக இருந்தார். எதிரிகள் காபாவை இடித்து தகர்க்க வந்தனர். யார் அந்த எதிரி? அபரஹா என்று சொல்லப்படுகிற அந்த மன்னன். அவனும் அவனுடைய பரிவாரங்களும் யானைகளும் வந்தது காபாவை இடித்து தகர்ப்பதற்காக. அதற்கு முன்னதாக மக்காவுக்கு அருகே அவன் கூடாரமிட்டு தங்கி காபாவினுடைய முதல் பொறுப்பாளராக திகழ்கிற அப்துல் முத்தலிபினுடைய ஒட்டகங்களை எல்லாம் கைது செய்து வைத்திருந்தான். காரணம் என்னவென்றால், இந்த ஒட்டகத்தை தேடிக்கொண்டு நம்மிடத்தில் வருவார், நமது கால்களில் விழுவார், எனவே நாம் காரியம் சாதிக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒட்டகத்தை தேடி வந்தார்கள். அபரகாவை ஒட்டகத்தை கொடு என்று கேட்டார்களே தவிர, அவன் சொன்னான், நான் ஒட்டகத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த படை பரிவாரங்கள் எல்லாம் எதற்கு தெரியுமா? நீ வணங்கி வழிபடுகிற காபாவை இடித்து தகர்க்க நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுதும் கூட அப்துல் முத்தலிப் கவலைப்படவே இல்லை. என்னுடைய ஒட்டகம் எனக்கு சொந்தமானது, அதை கேட்க வந்திருக்கிறேன் பா, நீயே என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கிறேன்டாங்க. உன்னுடைய காபாவை இடிக்க நான் வந்திருக்கிறேன். காபா ஏன் சொத்து இல்ல, அல்லாவின் சொத்து, அவன் பாதுகாப்பான். ஏன் ஒட்டகத்தை கொடுனோட மண்டை குழம்பி போச்சு அவனுக்கு. என்னடா இவரை வச்சு காரிய சாதிக்கலான்னு பார்த்தா, இவரை நம்ம காலில் விட செய்யலாம்னு பார்த்தா, இவர் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதையும் மீறி அவன் இடிக்க சென்றான். என்ன ஆனது? அவர்கள் மென்று தின்னப்பட்ட வைகோலை போன்று மாறினார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது, அசத்தியங்களின் வாயிலாக யார் காரியங்கள் சாதித்தாலும் சரியே, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்லாஹ் அசத்தியத்திற்கு துணை செய்யவே மாட்டான். சத்தியத்துக்கு மட்டும்தான் துணை செய்வான். ஆனால் அசத்தியம் என்பது ஒரு நாள் வரைக்கும், ஒரு காலம் வரைக்கும் ஆடும், ஒரு நேரம் வரைக்கும் அது பேசும், தன்னை உண்மையாக சித்தரித்து காண்பிக்கும். வேடம் கலைந்தால், மழை பெய்தால் வேடம் கலைந்து விடும், உண்மை விளங்கிவிடும். அதே போன்றுதான் இதெல்லாம் கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, ஈமான் உடையவர்களினுடைய ஈமானை சோதிக்க அல்லாஹ் ஏற்படுத்திய விஷயங்கள். நாம் நீதமான முறையில் போராடுகிறோம், அது ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய துஆவுக்கும் ரப்புக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் ஆய்வு செய்ய தவறி இருக்கிறோம். நமக்கும் ரப்புக்கும் எந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய தவறி இருக்கிறோம். ஏதோ வருகிறோம், தொழுகிறோம், போகிறோமே தவிர என்னுடைய துஆக்கள் எந்த நிலையில் இருக்கிறது, என்னுடைய ஆமால்கள் எந்த நிலையில் இருக்கிறது, என்னுடைய ஆமால்களை அல்லாஹ் கபூல் செய்தானா இல்லையா என்பது குறித்து நாம் ஆய்வு செய்ய, அது குறித்து தெரிந்து கொள்ள நாம் முனையாமல் இன்றும் இருக்கிறோம் என்பதுதான் கவலையான விஷயம். எத்தனை பெயர் உலமாக்களிடத்தில் வந்து கேட்டிருக்கிறோம், ஹஸ்ரத் நான் காலம் பூரா தொழுகிறேன், என்னுடைய தொழுகையில என்ன குறை, எப்படி தொழணும், தொழுகையில ஃபர்து என்ன, வாஜிப் என்ன, சுன்னத் என்ன, கொஞ்சம் சொல்லி கொடுங்க, எப்படி ருக்குஉ செய்யறது, எந்த தொழுகையில எந்த சூறாவை ஓதுறது, எந்த நேரத்தில் எப்படி தொழ வேண்டும் என்றாவது கேட்டிருப்போமா நல்லவர்கள்? தொழுகை குறித்து செலவாலோசனை சொல்லும் போது இது அல்லாஹ்வுக்கும் உனக்கும் இணைப்பை ஏற்படுத்தி தருகிறதுன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு இணைப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறதா? கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அகம்பாவ ஆதிக்க சக்தியால் ஆரம்ப காலத்தில் பாதிக்கப்பட்ட 2 நபிமார்களினுடைய வரலாறுகளை குர்ஆன் பேசுகிறது. ஒன்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 நபிமார்களுக்கு இடையே உள்ள காலங்கள் வித்தியாசப்பட்டாலும், ஆனால் அந்த வரலாறுகளில் உள்ள, அந்த சரிதைகளில் உள்ள பல்வேறு தகவல்கள் அது ஒற்றுமையாக இருப்பதை நாம் காணுகிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் வேற, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் வேற. ஆனா அவர்களுக்கு நடந்த நிகழ்வும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வும் இரண்டுமே வரலாற்றின் அடிப்படையில் ஒரு ஒற்றுமையாக நிற்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறார். அது என்ன தெரியுமா? இந்த 2 பேரினுடைய வரலாறும் எகிப்தில் மிஸ்ரில் துவங்கியதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருந்தாலும் சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருந்தாலும் சரி, 2 பேருடைய வரலாறும் பிறப்பிடம் மிஸ்ர், எகிப்து தான். இந்த இருவருமே தண்ணீரில் தான் தூக்கி வீசப்பட்டார்கள். ஒருவர் கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார், இன்னொருவர் நதியில் தூக்கி வீசப்பட்டார். கிணற்றில் தூக்கி வீசப்பட்டது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நதியில் தூக்கி வீசப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது சகோதரர்களின் மூலமாக அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அக்கிரமம் செய்தார்கள். அந்த சகோதரர்கள் தந்தையை ஏமாற்றி அழைத்து சென்று கிணற்று நீரில் தூக்கி எறிந்து விட்டு திரும்பினார்கள். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிரியமுடைய தாயார் ரப்பினுடைய உத்தரவின் பிரகாரம் நைல் நதியில் தன்னுடைய மூசா நபி குழந்தையை தூக்கி வீசினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருந்தாங்க. ஒருவர் அல்லாஹ்வின் உத்தரவில் தண்ணீரில் தூக்கி எறிந்தார், இன்னொருவர் அகம்பாவத்தினாலும் ஆணவத்தினாலும் பொறாமையினாலும் தூக்கி எறிந்தார். மட்டுமல்ல, முதல் சரிதை, அதாவது நான் முதலாவதாக சொல்ல வருவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரிதை என்பது வெறுப்பும் பகையும் கொண்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரிதை என்பது மென்மையும் அக்கறையும் உடையது. இரண்டு பேரும் நீரில் தூக்கி வீசப்பட்டார்கள். இரண்டு பேரும் அரண்மனையில் வளர்ந்தார்கள். அடுத்த ஸ்டெப் என்ன? ரெண்டு பேருமே அரண்மனையில் வளர்க்கப்பட்டார்கள். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது இழப்பால் அவர்களது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாடி வதங்கினார், கவலை கொண்டார். கவலையில் அழுது 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 இரண்டு கண்ணின் பார்வைகளும் மங்கி போனது. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் தன் தந்தையிடத்திலே வந்து ஒரு முறை சொன்னார்கள், அதாவது தந்தையை விட்டு பிரிச்சிடணும், யூசுஃபை பிரிச்சாதான் தந்தையினுடைய பாசமும் நேசமும் நம்பக்கம் திரும்பும் என்பதாக இவர்கள் ஏதோ புரிந்து கொண்டு தந்தையிடத்தில் வந்து சொன்னாங்க, தந்தையே யூசுஃபை எங்களோடு அனுப்புங்க, நாங்க காடு வனாந்தரத்துக்கு செல்லுகிறோம், விளையாடி மகிழ்வோம், உண்டு மகிழ்வோம், எங்களோடு அவரை அனுப்பி வையுங்கள் என்று சொன்ன பொழுது அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க மேல நம்பிக்கை வரல. அப்பவே சொன்னாங்க, பயத்தோடு சொன்னார்கள், ஒரு விதமான கவலையோடு சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான், இன்னீ லயஹஸுனுனி அன் தذهபூ பிஹி வ அகாஃபு அன் யஅகுலஹு ذئب வஅன்தும் அன்ஹு காஃபிலூன். நீங்கள் அவரை அழைத்து செல்வது என்னை கவலைக்குள்ளாக்குகிறது. நீங்க அழைச்சிட்டு போகணும்னு சொல்றீங்க, அது என்னை கவலைப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. நீங்கள் எல்லாம் கவனிக்காமல் இருக்கும் பொழுது, அவரை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது காட்டு ஓனாய் அவரை அடித்து சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். பயத்தோடு தான் அனுப்பி வச்சாங்க. அந்த சகோதரர்கள் வற்புறுத்தவே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்ப இவங்க சொன்னாங்களா, யாரு? அந்த சகோதரர்கள் சதியாளர்கள் சொன்னார்கள், காலு லைனகலஹு ذئب وانتم عنه ونحن عصبة إنا إذا لخاسرون. லைனகலஹு ذئب, அவரை ஓனாய் சாப்பிட்டு விடும் என்றால், அவரை ஓனாய் அடித்து சாப்பிடும் என்றால், வனஹ்னு உஸ்பா, நாங்கள் எல்லாம் பலசாலிகளாக இருக்கிறோமே, அப்ப நாங்கள் எல்லாம் பலசாலிகளாக இருக்கும் நிலையில் அவரை ஓனாய் அடித்து சாப்பிட்டுருமா? நாங்கள் விடுவோமா? இன்னா இதல்ல ஹாசிரோன். அப்படி என்றால் எங்களை விட நஷ்டவாளர்கள் யாராக இருக்க முடியும்? நாங்க பலசாலிகளா இருக்கிறோம், தம்பி விட்டுருவோமா? அந்த மாதிரி அப்படி விட்டுருவோம்னு சொன்ன நாங்க என்ன நஷ்டமடைந்து விடுவோமே என்று அவர்கள் சொன்ன பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சு வச்சாங்க, போங்கப்பா, கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. கடைசியில் என்ன ஆச்சு? கிணத்துல புடிச்சு தள்ளிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜுப்பாவை கலற்றி சிவப்பு சாயத்தில் நனைத்து தந்தையிடம் கொண்டு வந்து காண்பித்தார்கள். தந்தையை, நீங்கள் சொன்னது போன்று நடந்து விட்டது, நாங்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தோம், அவரை ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது, அதற்கு ஆதாரமாக பாருங்கள், அவருடைய ஜுப்பாவில் இரத்தக்கரை படிந்திருக்கிறது என்று காண்பித்த பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து வருத்தப்பட்டார்கள். ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்று சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 கவலைப்பட்டு நல்லோர்களே அவர்களது இரண்டு பார்வையும் இழந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது ஒன்று. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய பிரிவால் தாயார் கவலை கொண்டார். இங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரிவால் யாக்கூப் நபி தந்தை கவலை கொண்டார், அழுதழுது கண்கள் போச்சு. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரிவால் அவர்களை ஈன்றெடுத்த தாயார் கவலை கொண்டார். குழந்தையாக இருந்த மூசா நபியை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் தூக்கி போடு என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ்வின் உத்தரவாயிற்று. இதை மறுக்கவும் முடியாது, செய்யாமல் இருக்கவும் முடியாது. உத்தரவு போடுபவன் அல்லாஹ்வாயிற்று. இது அவுஹைனா இலா உம்மிக மா யூஹா,
أنقذفيه في التابوت فاقذفيه في اليم فليلقه اليم بالساحل يأخذه عدو لي وعدو الله. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா, எந்த ஃபிரௌனுக்காக பயந்தாங்களோ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அவனால என் குழந்தைக்கு ஆபத்து வந்துடும், அவன் கொலை பண்ணிடுவான், ஆண் குழந்தைகளை கொண்டு விடுமாறு உத்தரவு போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தானே பயந்தாங்க. இப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா, பெண்ணே நீயே பயப்படுற, உன்னுடைய குழந்தையை ஒரு பேழையில் வைத்து நதியில் தூக்கிவிடு, நதியில் தூக்கிவிடு. அந்த நதியாகிறது அந்த குழந்தையை கரை சேர்க்கும். அதோடு அல்லாஹ் விடல, அந்த அம்மா எதை பயந்தாங்களோ அதை அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், யஅஹுதுஹு அதுவுல் லி வ அதுவுல்லாஹ். அது யார் கையில் கிடைக்கும் தெரியுமா? அதை யார் எடுப்பா தெரியுமா? எனக்கு விரோதியான அந்த மூசா என்ற குழந்தைக்கு விரோதியான ஃபிரௌனின் கரத்தில் தான் அந்த குழந்தை கிடைக்கும் என்றான் அல்லாஹ். எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? யா அல்லாஹ், நான் எந்த ஃபிரௌன் நினைச்சு பயந்தேனோ அவன் கையிலேயே பக்குவமா கொண்டு போய் சேர்க்கிறீங்க. எதிர்த்து கேட்கல, அவங்க எதிர்த்து கேட்கல, சொன்னது உத்தரவு போட்டது யாரு? அல்லாஹ். இருந்தாலும் கவலை இருந்துச்சு, இருந்தாலும் வேதனை இருந்தது. அந்த காரியத்தை செய்து வேதனைப்பட்டார்கள், மனசஞ்சலம் அடைந்தார்கள் அந்த அம்மையார். மகனுடைய பிரிவால் யூசுப் நபியின் தந்தை கண் பார்வை பறிபோனது. மகனுடைய பிரிவால் மூசா நபியினுடைய தாயாரின் இதயமே பறிபோனது. ஆச்சா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரண்மனையில் வளர்க்கப்பட்டார்கள். அந்த வளர்ப்பு தாய் யூசுப் நபியிடத்திலே தகாத முறையில் நடந்து கொள்ள தீமை செய்ய முற்பட்டார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு அரண்மனையில் வளர்ந்தார்கள். அவர்களது வளர்ப்பு தாயோ மூசாவை கொல்லாதீர்கள், மூசாவை கொல்லாதீர்கள் என்று அந்த வளர்ப்பு தாய் ஃபிரௌனிடத்தில் வேண்டிக் கொண்டார். எவ்வளவு உத்தம பாருங்க அந்த வரலாறுகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கும், நீங்க ரெண்டு பேரும் இழந்த மகன்களை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் வாக்களித்தான். ரெண்டு வெவ்வேறு காலம், ஆனா அல்லாஹ் வாக்களிக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், யாக்கூப் உன்னுடைய மகனை நான் கொண்டு வருவேன். இங்கு சொல்றான், உம்மி மூசா, மூசாவின் தாயாரே நான் கொண்டு வருவேன் உன் மகனை. யார் சொல்வது? அல்லாஹ் வாக்களித்தான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மியாத், அல்லாஹ் தஆலா வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டான். மகனுடைய வருகை குறித்த தகவல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிகிறது. அது ஒரு வரலாறு, நான் சுருக்கமா சொல்றேன். மகனுடைய வருகை குறித்த அந்த நறுமணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை வருது, ஜுப்பா வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இதை கொண்டு போய் தந்தையின் முகத்துல போடுங்க, அவருக்கு பார்வை தெரியும்ட்டாங்க. அவங்க அணிந்திருந்த ஜுப்பா இருக்குது பாத்தீங்களா, அதை கழட்டி கொடுத்து, பாப்பாவுக்கு பார்வை இல்லையா, என்னை நினைத்து அழுது கண்கள் போயிற்றா, இதோ என்னுடைய உடை, இதை கொண்டு போய் அவருடைய முகத்தில் போடுங்கள், அவருக்கு பார்வை கிடைக்கும் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஃபர்தத்த பஸீரா, இது யாரும் மறுக்க. அதே எப்படி ஒருவருடைய சட்டை பிறருக்கு எப்படி பார்வையை கொடுக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த சட்டை யாருடைய உடலில் இருந்தது, அல்லாஹ் யாருடைய சட்டை கொண்டு போய் போட சொல்றான். அப்ப எந்த சட்டையை எவர் அணிந்திருந்தாரோ அவருக்கும் அல்லாஹ்வுக்கு இருக்கிற கனெக்ஷன் எப்படி இருக்கும்? நிறைய விஷயங்களை உலமாக்கள் தஃசீர்ல எழுதுறாங்க. நான் சொல்ல வருவது நல்லோர்களே, அப்ப அந்த சட்டங்கள் தூரத்துல வந்துகிட்டு இருக்குது, அதனுடைய நறுமணத்தை உணர்கிறார்கள். யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த நறுமணத்தில் என்னுடைய மகன் வருவது போன்று இருக்கிறது, அவனுடைய நறுமணம் என்னுடைய நாசிதுவாரங்களுக்கு வருகிறது என்று அவர்கள் மகிழ்ந்து மகனுடைய வருகை குறித்த நறுமணத்தை நுகர்ந்து நிம்மதி பெற்றார். யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இங்கு பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மூசா நபியை பின்காலத்தில் உயிரோடு பார்க்கும் பொழுது மகனை தன் நெஞ்சோடு அணைப்பதிலே நிம்மதி பெற்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை யூசுப் நபிக்கு அநீதம் செய்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. இறுதியில் இருவரும் நபிமார்களும் வெற்றி பெற்றார்கள். அங்கு எவருடைய சூழ்ச்சியும் ஈடுபடவில்லை. அதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வருவதன் நோக்கம் என்னவென்றால், எவ்வளவு பெரிய சூழ்ச்சி செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பெண்ணும் பெரும் சூழ்ச்சி. ஆனால் அதற்கு இடையில் பல்வேறு சோதனைகளை இருவரும் நபிமார்களும் அனுபவித்தார்கள். ஆனால் அந்த வேதனையை கொடுத்தவர்கள் எதை அள்ளி கொண்டார்கள்? எந்த வெற்றியை பெற்றார்கள்? எதுவுமே இல்லையே. கடைசியில எண்டு யார் வெற்றி பெற்றார்?
அல்லாஹ்வின் வல்லமைதான் வெற்றி பெற்றது. இருவரும் நபிமார்களும் வெற்றி பெற்றார்கள். சோதனைகளை தாங்கிய மாபெரும் சாதனையாளர்களாக வெற்றி பெற்றார்கள். இதே போல இங்கும் சில ஆட்சியாளர்கள், நமது இந்திய நாட்டிலும் சில ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் சதி செய்து கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லிம்களை கருவறைக்க நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு பஞ்ச் என்ன தெரியுமா? அநீதம் செய்தவர்கள் எங்கு தாம் திரும்ப செல்ல வேண்டும் என்பதை கூடிய விரைவில் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ் அப்படியே ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.